தற்போதைய அண்மை செய்தி, ஈரானின் மூத்த தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானின் மூத்த தளபதியை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் தகவல் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரானின் மூத்த தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அணுசக்தி பேச்சுவார்த்தையை தோல்வியடைந்ததையொட்டி தற்போது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் தற்போது பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஈரானின் மூத்த தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை நிகழ்ச்சிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல ஈரான் புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி முகமது பக்பவுரை கொன்றதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக ஈரான் தாக்குதல்ல ஈரானை பொறுத்தவரையிலுமே பல முக்கிய இடங்களை குறிவைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் தாக்குதல் நடத்தியது. உதாரணத்திற்கு ஈரான் பொறுத்தவரையிலுமே ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள், ஈரான் ஆட்சியாளர்களுடைய குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றை மையமாக வைத்தும், அதே போல ஈரானுடைய உளவு படை பிரிவின் தலைமையகம் உள்ளிட்டவற்றை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலே தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள்ல பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போது அது குறித்தான விவரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில ஈரானுடைய முக்கிய படைப்பிரிவான ஈரான் புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி முகமது பக்பவுரை இஸ்ரேல் கொன்றிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகள் என்பதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பாக ஈரானிய புரட்சிகர காவல் பிரிவு ஒரு செய்தி அறிக்கை என்பதை வெளியிட்டிருந்தது. அதில் ஈரான் வெற்றி பெறும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என்றும், அதே நேரத்துல தாங்கள் நடத்திய தாக்குதல்ல பல இடங்கள்ல துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இப்போது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கூடிய தகவல்கள்ல ஈரான் புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி கொண்டிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை என்பது மோசமடைந்து கொண்டேதான் இருக்கிறது. பல்வேறு நாடுகளும் இந்த மோதல்களை தவிர்த்துவிட்டு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூகமான முடிவு எட்டப்பட வேண்டும், பொதுமக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுத்து வரக்கூடிய நிலையிலே ஒரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படையினுடைய தாக்குதல் தொடர்கிறது, மற்றொரு பக்கம் ஈரான் வெற்றி பெறும் வரை தங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று அறிவித்திருப்பதும், அதற்கு இடைப்பட்டே ஈரானுடைய பல்வேறு தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் என்ற விவரங்களை இஸ்ரேல் வழங்கியிருப்பதும் அடுத்தடுத்து அதிர்ச்சி என்பதை ஏற்படுத்தி இருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.